வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3 வந்து எதை பற்றினா அப்கமிங் ட்ராமாஸ் பற்றி. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 and 2 போட்டுட்டோம். ஸோ இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ சீக்கிரம் உள்ளே போய்ட்டு என்னென்ன சீரிஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை யூத்துன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சுன்னுன்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அது வந்து சின்ன வயசில் ரொம்ப பாப்புலரான சைல்டு ஆக்டராக இருந்திருக்காரு. பட் பெரியவங்க அவங்களை சுற்றி இருக்க பெரியவங்களோட க்ரீட்னால அவரோட பாப்புலாரிட்டி அவரோட எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரி இப்போ வந்து ஒரு அமைதியான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கப்போ இவர் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் லவ்வான ஃபீமேல் லீட் கேரக்டரை பார்க்குறாங்க, ஜே யூன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு டீம் லீடராக ஒரு என்டர்டைன்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் அகெயின் மீட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்க போகுது, 2 பேரும் ஒரு பேட் சுச்சுவேஷனில் எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது இந்த சீரிஸ். ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ சாங் யோப். ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து பார்க் ஷி ஹியூன். ஸோ ஒரு மெலோட்ராமா ரொமான்ஸ் லைஃப் இந்த ஜானரில் தான் இருக்க போகுது. இது வந்து 2025 வரப்போகுது அண்ட் டேட்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் லீட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாங் ஜூங் கி. அவர் தான் வந்து சுன்னு ஹீக்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ஸோ டிசெண்டன்ட் ஆஃப் த சன். ஸோ அதோட ஹீரோ ரொம்பவே ஃபேமஸான பர்சன், ரொம்பவே சாமிங்கான பர்சன். ஸோ அண்ட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுன்னுயி. ஸோ சாங் ஜே யூன்கிற கேரக்டர் சுன்னுயி பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப சாமிங் அண்டு ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸ் அண்ட் மெலோட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த சீரீஸ்க்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், ஒர்த்தான சீரீஸ். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த வண்டர்ஃபுல்ஸ். ஸோ இது வந்து 1999 நடக்கிற மாதிரி 1999 தானே சொன்னேன், 1999 நடக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் நடக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக ஹேசாங்னு ஒரு சிட்டி இருக்குது, ஓகேவா, கொரியாவில். அண்ட் அங்கே வந்து ஒரு 3 நெய்பர்ஸ், சின்ன பசங்க இருந்துட்டுருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிராண்ட் மதர் கூட தான் இருந்துட்டுருக்காங்க, யூன்சே நீன்னு சொல்லிட்டு. ஸோ யூன்சேனே கூட 2-3 நெய்பர்ஸ், அந்த சின்ன குழந்தைங்களோ இல்லை வந்து நாட் ஷுர் அவங்க சின்ன குழந்தைங்களோ இல்லை ஒரு ஏஜ்டு இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறாங்களான்னு அதை பற்றி டீட்டெயில் இல்லை. பட் நெய்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஆக்சிடென்டலாக சூப்பர் பவர் கிடைக்குது. 1999 வந்து எல்லாமே உலகம் அழியப்போன்னு அந்த ஒரு இதில் இருக்காங்க. பட் இவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் ஒரு மிஸ்ட்ரியான விஷயத்தில் ஒரு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. பட் அது எதுவுமே கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை ஆக்சுவலாக. அண்ட் இந்த டைமில் தான் லீ யுன் ஜாங் வந்து அந்த ஹியோங்சங் சிட்டிக்கு சியோல்லேருந்து வராரு. அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்சன். ஸோ இவங்க எல்லாரோட லைஃப்குள்ளேயும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த சீரீஸ். ஸோ வண்டர்ஃபுல்ஸ் பவர் ப்ளஸ் அவங்க கொஞ்சம் முட்டாள்தனமாக இருப்பாங்களா எப்படின்னு தெரியல, ஏன் இந்த நேம்னு தெரில. பட் பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதோட ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹே தா ஜாங், காங் யோன் கியோங். ஸோ டாக்டர் ரொமான்ஸ் ட்ரையாலஜி அண்ட் ஜான்சாங் கிரியேச்சரோட ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ். அண்ட் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூ இன் ஷிக், எக்ஸ்ட்ரானரி அட்டானி ஓயங் ஓன், டாக்டர் ரொமான்ஸ் ட்ரையாலஜியோட டேரக்டர். இது வந்து ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி இதெல்லாமே இருக்க போகுது. ஸோ லீட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூன் சேனி ஒரு கேரக்டர் வந்து பார்க் யூன் பின் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க் யூன் பின்னோட செகண்ட் இது நம்ம லிஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தென் சா யூன் ஓ, மை ஐடிஸ் கங்கம் பியூட்டி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லீ யுன் ஜாங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரப்போகுது. டேட்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ பார்க்கலாம் இந்த சீரிஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. தென் நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோ டாங். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லா ட்ராமா. நான் இது வரைக்கும் சொன்னதில் இதுதான் லா ட்ராமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சோச்சோ டாங்கை பொறுத்த வரைக்கும் சோச்சோ டாங்னு ஒரு லா டவுன். அங்கே வந்து ஒரு 2 லாயர்ஸ் இருக்காங்க. ரியல் லைஃப் அவங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது. அண்டு இதில் வந்து 9th இயர் லாயராக வந்து நம்மளோட ஆன்ஜூ ஹியாங் இருக்கார். ஸோ அவர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் வெளியில் ப்ராக்டிஸ்லாம் ஓப்பன் பண்ணால் அது இன்னும் பெரிய தலைவலி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் ஜஸ்ட் ஒர்க் பண்ணுற சம்பாதிக்கிறேன்னு அப்படி இருக்க ஒரு கேரக்டர். அண்டு காங் ஹியூ ஜூ வந்து 2nd இயர் லாயர். அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னா அது அவங்க உலகத்துலேயே பெரிய சேஞ்ச் நடந்த மாதிரி, அவங்களுக்கு நம்ம பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டோம், ஒரு மாதிரி ஹார்ட் வெல்மிங்கான ரொம்ப கைண்டான ஒரு கேரக்டர். ஸோ இவங்க 2 பேரும் இவங்களோட அந்த லா லைஃப் எப்படி லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த சீரீஸ். இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் சியோங் ஓ. அண்ட் இது வந்து லா ரொமான்ஸ் யூத். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. 16 எபிசோட்ஸ் இருக்க போகுது. 2025 வரப்போகுது. டிவின்னு தான் அதோட இது, பார்க்கலாம் எந்த இதில் வருதுன்னு சொல்லிட்டு. அண்டு லீ ஜாங் சக் தான் வந்து ஆன்ஜூ ஹியோங்கிற கேரக்டர் பண்ணுறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா W1 பினாச்சியோட ஹீரோ, அதாவது மேல் லீட் கேரக்டர். தென் மூன்கா யங் வந்து காங் ஹியூஜிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷிரோ.
ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட கேஷ் ப்ளஸ் ஹீரோங்கிறத அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி அந்த மாதிரியான சீரீஸ். ஸோ காங் சாங் ஒன்று ஒருத்தர் இருக்கார். ஆர்டினரியான மேன் தான். அவருக்கு சொந்தமாக வீடு இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நார்மலான பர்சன். பட் அவருக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கோ அந்த கேஷ் அளவுக்கு அவருக்கு பவர் நிறையா கிடைக்கும். ஸ்ட்ராங்காகிடுவார். ஸோ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவரோட பவர் யூஸ் பண்ணணும்னா அவர் கேஷை செலவு பண்ணணும். ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரான பவர், ரொம்ப எஃபிஷியண்ட்டான பவர்னு சொல்ல முடியாது. ஸோ அதோட இவர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கான பர்சன். பட் இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பியூன் ஹோன்னு ஒருத்தர் இருக்கார். அண்ட் பாங் யூன் மீன்னு 2 பேர். அவங்களுக்கு 2 பேருக்குமே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது. ஸோ பியூன் ஹோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு சொசைட்டி மாதிரி, இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கவங்களாம் அவரே தன்னை ஒரு லீடர் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு சொசைட்டியை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வில்லன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கவங்களெல்லாம் தேடி அவங்கள டார்ச்சர் பண்ணுற, இல்லை அவங்கள அழிக்கிற மாதிரியான வில்லன்ஸ் குரூப் இருக்குது. ஸோ அதுக்கிட்டேருந்து மற்ற சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்க ஆட்களை இவங்க வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்க ஒரு அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அண்ட் அந்த குரூப்புக்கு ஆப்போசிட்டாக வில்லன்ஸ் கேங் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அந்த சீரீஸ். ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ சாங் மின். தென் இவர் வந்து யுலான் சாச்சா வைகேகி ஏஜென்சி, ஸோ இந்த மாதிரியான சீரீஸோட டேரக்டர். ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் சான் ஹோ, லீ ஜே இன். ஸோ சிசிஃபஸ் மித்தோட ஸ்க்ரீன் ரைட்டர். ஜேர்னல் பார்த்திங்கன்னா ஃபேண்டசி, ஆக்ஷன், ட்ராமா இதெல்லாம் தான் கண்டிப்பாக இருக்க போகுது. அண்டு லீ ஜன் ஹோ, த ரெட் ஸ்லீவ், அதோட மெயின் லீட் இருக்கார் இல்லையா, கங் சாங் ஊங். அவங்க வந்து கங் சாங் ஊங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கிம் ஹே ஜூன் வந்து கிம் மின் சோக்குங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கிம் பியோங் சுல் வந்து பியான் ஹோயின்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கிம் ஹியாங் ஜி வந்து பாங் யோன்மிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியர் தீஃப். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரொமான்டிக் ட்ராமா மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக ஹாங் யூன் ஜோ வந்து என்ன சொல்ல, ஒரு நோபல், அதாவது கொஞ்சம் அந்த அரச பதவியில் இருக்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த நோபல் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபாதருக்கும் ஸ்லேவாக இருக்க ஒரு மதருக்கும் பிறந்தவங்க. அண்ட் இவங்க வந்து வெளியில் வந்து இவங்க ஒரு தீஃப்னு யாருக்கும் தெரியாது. பட் இவங்க வந்து ஒரு ரைட்டிஸான தீஃப். யாராவது கரப்டட் அஃபிஷியல்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து அந்த பணத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிரின்ஸ் தோ ஊல்லி யோலில் இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப டிக்னிட்டியோடு இருக்க ஒரு பிரின்ஸ். ஸோ இவங்க 2 பேர் லைஃப் வந்து எப்படி கொலைட் ஆக போகுது, இவங்க 2 பேருக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதான் இந்த சீரீஸ். இது வந்து ஸோ நான் சொல்கிறது ரொமான்ஸ், காமெடி, ஹிஸ்டாரிக்கல் அண்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாங்கிறதுனால அந்த ஒரு டைம் லைனில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதோட லீட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம்ஜி ஹியூன், சஸ்பீஷியஸ் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தென் அவங்க தான் வந்து ஹாங் யூன் ஜோங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் மோன் சாங் மென் வந்து பிரின்ஸ் லியோலோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஹியூமன் ஃப்ரம் டுடே. ஸோ இந்த சீரிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9-tailed fox இருக்குது. ஸோ 9-tailed fox கொஞ்சம் எனக்கு பர்டிகுலராக அந்த ஒரு ஜானர் பிடிக்கும். ஸோ 9-tailed fox-ஆக வந்து யூன்ஹோ இருக்காங்க. கேர்ஃப்ரீயாக அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் ஒரு எதிர்பாராத ஒரு இதில் வந்து இவங்க ஆக்சுவலாக காங்சியோவில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து இவங்களை ஹியூமனாக மாற்றிடுது. ஸோ 2 பேருக்கு நடுவில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அந்த சீரிஸ். ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ யான் ஹங் அண்ட் பார்க் சான் யோங். டேரக்டர் வந்து கிம் ஜாங் குவான். ஸோ காமெடி, ரொமான்ஸ், ஃபேண்டசி அதுதான் அந்த சீரிஸோடது. 12 எபிசோட்ஸ் இருக்க போகிற சீரிஸ். அண்ட் கிம் ஹே யூன், லவ்லி ரன்னர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சீரீஸில் ஆக்ட் பண்ணாங்களே. ஸோ அவங்க தான் யூனோ கேரக்டர் பண்ணுறாங்க. தென் லோமான் வந்து காங்சியோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 9-tailed fox-ஓட இதுங்கிறனால கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலாக நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை வி பிகம் மிராக்கிள்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஜூகா ராம்னு ஒருத்தர் இருக்கார், ஓகேவா. ஸோ அவர் வந்து ஒரு ரக்பி பிளேயர். இவர் தான் கொரியோட ஹோப் மாதிரி இருந்தார். பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ட்ரக்ஸ் ஸ்கேண்டல்னால ரக்பியை விட்டு இவர் விலகி போகிற மாதிரி ஆயிடுது. அண்டு ஒரு 3 வருஷம் கழித்து இவர் திரும்ப ரிட்டன் ஆகிறாரு ஒரு கோச்சாக, அதுவும் ஒரு கான்ட்ராக்ட் கோச்சாக. அண்ட் அதே ஸ்கூல் ஃபார் ஸ்கூல், ஓகேவா. ஸோ அதே ஸ்கூலில் தான் இவரோட ஒரு லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டான
பேஜி வந்து ஷூட்டிங் கோச்சாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக டேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்கேண்டல்னால 2 பேரும் பிரியிறாங்க. அண்ட் அகைன் இவங்க 2 பேரும் ரியூனைட் ஆகுறாங்க. அண்ட் இவரோட கோச்சாக போகிறார் இல்லையா, ஸோ அது ஒரு 7 பேர் இருக்க ஒரு டீம். அவங்க தான் ரொம்ப ஒஸ்டான டீம். ஸோ அவர் இதை எப்படி லிஃப்ட் பண்ண போகிறாரு, இவங்க 2 பேரும் பர்சனல் லைஃப்பில் என்னென்ன ஆக போகுதுங்கிறத இந்த சீரிஸ். இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் ஜி யோன். அண்ட் ஜானர் வந்து காமெடி, யூத், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. 12 எபிசோட்ஸ் இருக்க சீரிஸ். அண்ட் இதுவுமே இன்னும் டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆகலை. யூன் கே சாங் தான் வந்து ஜூகாராம்ங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அண்ட் இம்சேமி வந்து பேயிஜிங்கிற கேரக்டர். தென் கிம் யோ ஹான் வந்து யூன் சாங் ஜுன்கிற கேரக்டர். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அண்ட் ரக்பி பற்றி பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஹாண்டட் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூன் காப்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பேலஸில் வாழ்ந்துட்டுருக்காரு. பட் அவர் வந்து திடீர்னு ஒரு இமோகினால் பாதிக்கப்படுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே ஒரு மாதிரி வதந்தி நிறைய பரவுது. அண்டு யூரி ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஷாமனோட கிராண்ட் டாட்டர். இவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதாவது அந்த வழியாக வந்த பவர்ஸ் இருக்குது. பட் இவங்க அக்செப்ட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இந்த ஷாமன் அந்த மாதிரி கேரக்டராக இருக்க விருப்பம். பட் அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அவங்க வந்து யூன்காபுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வருது. பிகாஸ் யூன்காபை வந்து இவங்களுக்கு பிடிக்கும். அண்டு கிங்லியும் வந்து ஒரு மொனாச் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஜேசான் கண்ட்ரி இருக்கணும்னு நினைக்கிறவர். ஸோ இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கோஸ்ட் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால வர அந்த ஸ்ட்ராங் ஃபீமேல் கோஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோஸ்ட்னால வர பிரச்சனையை தடுக்கணும். ஸோ அதுதான் எங்களோட மிஷனாக இருக்க போகுது. ஸோ அதுதான் அந்த ஹாண்டட் பேலஸோட ஸ்டோரி ப்ளே. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோன் சாங் ஷிக். ஸோ இது வந்து மிஸ்டர் குவீனோட டேரக்டர். ஸோ அதுவே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோன் சோ ஜங். ஹிஸ்டாரிக்கல், ரொமான்ஸ், ஃபேண்டசி, பாலிட்டிக்ஸ் எல்லாமே இதில் இருக்க போகுது. 16 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ். 1 hour 10 minutes இருக்க போகுது டியூரேஷன். ஸோ கொஞ்சம் ஒரு யூஷுவலான லாங் சீரீஸ் தான். யூக் சாங் ஜே வந்து யூன் காப்ங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. தென் போனா பிரமிட் கேம் பார்த்துப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து யூரிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. தென் கிம்ஜி ஹூன் வந்து லீ சாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. தென் ஷின்ஷால் கி வந்து அவங்களும் இந்த பிரமிட் கேமில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாயன் சின்ங்கிற அந்த கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் கேமியோ வந்து கிம் யாங் குவாங் அவங்க வந்து ஒரு மெயின் கேமியோ கொடுக்குறத அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரியான ஒரு சீரிஸ். ஸோ இதோட ஸ்டோரி ப்ளாட் என்னென்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். இதுவும் கோஸ்ட் அந்த ஒரு இதெல்லாம் இருக்க போகுது. இதோட ஸ்டோரி ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேலஸில் அதுவும் க்ரௌன் பிரின்ஸோட பேலஸில் வந்து மர்மமான விஷயங்கள் நடக்குது. அப்போ கிங் வந்து கூச்சானை கூப்பிட்டு, கூச்சான் அண்ட் கோர்ட் லேடி சாங்காங் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அதை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கூச்சான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. அண்ட் அவரால் வந்து அவரோட வாளால் பேய்களை கொல்ல முடியும். அண்ட் அதேமாதிரி கோர்ட் லேடி சாங்காங்க்கு வந்து சூப்பர் பவர் இருக்குது. அது என்னென்னா அவங்களால கேட்க முடியும் பேய்களோட அந்த கோஸ்ட்டோட சவுண்ட்ஸ் எல்லாம். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கர்ஸை எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சீரீஸ். ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபேக்ட்டும் சொல்லணும். என்னென்னா ஸோ அதாவது ஈஸ்ட் பேலஸோட ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் அங்கே வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. லக்கிலி யாருக்கும் எதுவும் ஆகலை. பட் இதனால் ஷூட்டிங் வந்து இப்போ டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியோஜோ வான் அண்ட் குவான் சாரா. டேரக்டர் வந்து சாய் ஜாங் கியூ. இது வந்து போன சீரீஸ் மாதிரி தான், அதே ஆக்ஷன், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் அப்படி தான் இருக்க போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் தான் இது வரப்போகுது. ஸோ இதோட லீட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ஜோ ஹியூக். ஸோ அவர் தான் கூச்சான் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ஜூ ஹூக் ஸ்டார்ட் அப் அண்ட் 25-21 லீட் கேரக்டர். ஸோ அதுதான் ஒரு பெரிய என்ன சொல்ல 25-21 அப்புறம் நான் அவரோட நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு ரொம்ப அவைட்டடாக இருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த சீரீஸ் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்டு ரோயோன் ஷோ வந்து சாங்காங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் சோ சாங் யூ வந்து கிங்கோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஜூஹோ ஜின்னு ஒரு மல்டிலிங்குவல் இன்டர்பிரிட்டர் இருக்கார். இவருக்கு வந்து இங்கிலீஷ், ஜாப்பனீஸ், இட்டாலியன் தெரியும். அண்ட் இவர் வந்து ஒரு ஸ்டாரான சாமோ ஹூய் அவங்களுக்காக வந்து இன்டர்பிரிட்டராக, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுறாரு. அண்டு இவங்க வந்து ரொம்ப அழகான, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் நம்ம சாமோஹிங்கிறவங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பயணிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங்கில் இருந்தாலும்
போக போக அவங்க க்ளோஸ் ஆகுறாங்க. அண்ட் இவங்க லைஃப் அதுக்கப்புறம் எப்படி என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இவங்க லைஃப்குள்ளே நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த சீரிஸ். இதோட ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாங் ஜோங் யோன் அண்ட் ஹாங் மீ ராங். ஸோ இவங்க வந்து த கிரேட்டஸ்ட் லவ் அண்டு ஹோட்டல் டெல்லூனா, ஆல்கமி ஆஃப் சோல்ஸ், ஸோ இந்த மாதிரி ட்ராமாஸ்க்கெலாம் ஸ்க்ரீன் ரைட் பண்ணியிருக்காங்க. தென் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூ யாங் யோன். அது வந்து ஒரு காமெடி ரொமான்ஸ் அந்த ஜானரில் தான் இருக்க போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் தான் அது வரப்போகுது. ஸோ டேட்ஸ் இதுக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கிம் சான் ஹோ, ஹோம் டவுன் சச்சா அண்ட் ஸ்டார்ட் அப், அதில் செகண்ட் லீட், ஸ்டார்ட்-அப்பில் செகண்ட் லீட். ஸோ கிம் சான் ஹோ தான் வந்து ஜூ ஹோ ஜின்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அண்ட் கோ யான் ஜங் வந்து சா மோஹிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ கிம் சான் ஹோ ஹோம் டவுன் சச்சாவே நான் ஆக்சுவலாக இன்னும் பார்க்கல. பிகாஸ் எனக்கு வந்து 21ங்கிறனே இன்னும் நம்சு பேரெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நம்சாங் ரைட், ஸ்டார்ட்-அப்பில் அவரோட பேர். ஸோ செகண்ட் லீட் சிட்ரோம்னா எனக்கு ரொம்ப சீரியஸாக தாக்குனது வந்து எனக்கு ஸ்டார்ட்-அப்பில் தான் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அப்போவே எனக்கு கிம் சோனோவை அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவரோட சீரீஸ் ஹோம் டவுன் சச்சா நான் பார்க்காம இன்னும் மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். அது ஏன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த சீரீஸை நான் பார்ப்பேன், நான் நம்புகிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் இட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ அந்த சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் த லவ் யூ விஷ் ஃபார். ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ஜீனி கான்செப்டை பேஸ் பண்ணி. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஜீனி இருக்காங்க. அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக இன்ஸ்டேபிளாக இருக்க மாதிரியான ஆள். லேம்ப் இது பண்ணால் வெளில வர போகிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அண்ட் காயங் வந்து அவங்களுக்கு வந்து எமோஷனே கிடையாது, ஒரு மாதிரி எமோஷனல் ஹார்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரியான ஒரு பர்சன். அண்ட் இவங்க வந்து லேம்பை தேய்ச்சி ஜீனிகிட்ட 3 விஷ் வாங்க போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா அந்த சீரீஸ். ஸோ ஜீனி, அதாவது ஒரு எமோஷ்னலான ஜீனி, எமோஷனே இல்லாத ஒரு ஹியூமன், இவங்க 2 பேருக்குள்ள ஸ்டோரி தான். ஸோ டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ பாங் ஹியோன், பி மெலோட்ராமிக் அண்ட் தென் ஆன் கில் ஹோ, இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் ரைட்டர். அண்ட் இவங்க வந்து ஹாப்பினஸ் அண்ட் மெமரிஸ் ஆஃப் அலம்ப்ரா, த க்ளோரி இதோட ஸ்க்ரீன் டேரக்டராக இருந்திருக்காங்க. டேரக்டர், நான் ஸ்க்ரீன் ரைட்டர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், சாரி. அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் யோன் சோக். இவங்க வந்து த ஹர்ஸ் அண்ட் காப்ளின், த க்ளோரி இதோட ஸ்க்ரீன் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காமெடி, ஃபேண்டசி அண்ட் ரொமான்ஸ் அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கில் தான் போக போகுது. மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்க போது. நெட்ஃப்ளிக்ஸில் தான் இது வரப்போகுது. ஸோ கிம்மோ பென் தான் வந்து ஜீனியோட கேரக்டர் பண்ணுறாரு, ஜின் ஆர் ஜீனி. ஸோ அண்ட் பேசூசி தான் காயங்கோட கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே என்ன சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் அதோட மெயின் அட்ராக்ஷன். ஸோ பேசூசிக்காகவே கண்டிப்பாக இந்த சீரீஸ் பார்ப்பாங்க நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தங்களாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் ஆன்யூன் ஜின், அவங்க வந்து மீஜுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து காயங்கோட ரூம்மேட். அண்ட் ஸ்டீவ்னோங்கிற பர்சன் வந்து சூஹியாங், ஜின்னோட பிரதர், அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இதுதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரீஸ். அண்டு லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது, பார்க்கலாம். லிஸ்ட்டில் நிறைய சீரீஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது. கண்டிப்பாக 2025 கே ட்ராமாஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நல்லாவே என்டர்டெயின் பண்ணும். நமக்கு நிறைய என்ன சொல்ல ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம மென்டலாக டிஸ்டர்ப் ஆகாத மாதிரிலாம் ஒரு கே ட்ராமா போட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டில் என்னென்ன சீரீஸ் இருக்குன்னு இந்த சீரீஸ்லாம் கண்டிப்பாக பார்த்தே முடிச்சிருவோம் அது வந்ததும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரொம்ப அவைட்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.